ஸோ ஹடமாட் கேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஹடமாட் கேட் அப்படிங்கிறது பேசிக்காக ஹெச் கேட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ ஹெச் கேட்டை தான் வந்து ஹடமாட் கேட், அது ஹடமாட் கேட்டு தான் ஹெச் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹடமாட் கேட்டை எடுத்துக்கிட்டு அது ஒரு வேவ் ஃபங்க்ஷன் சை மேலே ஆப்ரேட் பண்ணி ஸோ அதோட ரிசல்டன்ட் ஸ்டேட் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம், ஓகேவா? ஸோ பேசிக்காக ஹடமாட் கேட்டை வந்து நம்ம ஹெச்ன்னு எழுதுவோம். அது வந்து 1/√2 ஆஃப் 1 1 1 மைனஸ் 1 அப்படிங்கிறது தான் ஹடமாட் கேட்டோட மேட்ரிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு வேவ் ஃபங்க்ஷன் சை இருக்குது, கெட்டு சை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் எழுதிக்கும், மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹடமாட் கேட்டை எடுத்து இந்த கெட் சை மேலே அப்டேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரிசல்டன்ட் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத, ரைட்? ஸோ அப்போது ஹடமாட் கேட் ஆப்ரேட்ஸ் ஆன் கெட் சை யூஸ் ரிசல்ட் என்னது 1/√2 ஹடமாட் கேட்டோட எக்ஸ்பிரஷன் 1 1 1 மைனஸ் 1. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா, ரைட்? இது வந்து சையோட எக்ஸ்பிரஷன், இது வந்து ஹெச், ரைட்? இது வந்து ஹெச், இது வந்து கெட்டு சை, இதோட எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ என்ன ஆச்சு, இது வந்து நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணோம். அஸ் யூஷுவல் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ 1/√2 டைம்ஸ், ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா, இது வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு வரும், ரைட்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ வில் டூ த ஃபாலோயிங், ஓகே? ஸோ அஸ் யூஷுவல் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மேட்ரிக்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். மேட்ரிக்ஸ் ரூல்ஸ் வச்சு, மேட்ரிக்ஸ் அடிஷன் ரூல்ஸ் வச்சு நான் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 0, ரைட்? ப்ளஸ் 0 ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு மேட்ரிக்ஸ் ரூல்ஸை பற்றி நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க போகிறேன், ரைட்? ஸோ தென் வாட் ஐ வில் டூ, ஸோ ஐ வில் எகெயின் சிம்பிளிஃபை திஸ். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், 1/√2, ரைட்? 1/√2 இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை நான் வெளியில் எடுக்கிற மேட்ரிக்ஸ்லேருந்து. ஸோ அப்படி பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மல்டிப்ளைடு வித் 1 0 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் ஸோ அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ்லேருந்தும் நான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை வெளியில் எடுக்கிறேன். ஸோ எனக்கு மேட்ரிக்ஸ் உள்ளே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 and 1 அப்படிங்கிறது தான் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸோ நம்மளுக்கு தெரியும் 1 0 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஸ்டேட் 0ன்னு நம்மள கெட் 0 அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி 0 1 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கெட் 1 அப்படிங்கிற ஸ்டேட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ இது சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை √2. இதை நான் இதை உள்ளே எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது கெட் 0 அப்படிங்கிற ஸ்டேட்டை நானும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ப்ளஸ், ரைட்? அடுத்தது ப்ளஸ் இந்த ஆல்ஃபா, ரைட்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைடட் பை √2 கெட், ஓகேவா? கெட் 1 அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஹடமாட் கேட் எடுத்து கெட் சைங்கிற ஃபங்க்ஷன் மேலே ஆப்ரேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இந்த எக்ஸ்ப்ரெஷன், ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஹடமாட் கேட் மேலே ஆப்ரேட் பண்ணும்போது கிடைக்கிறது, ஓகேவா? ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டாவை பற்றி டீட்டெயில்ஸாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.